காஷ்மீரில் பகல்காமில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் மீது நள்ளிரவில் இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இந்தியா விமானப்படையினர் அவர்களது அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தியுள்ளனர். ரஃபேல் விமானத்திலிருந்து ஸ்கால்ப் ஏவுகணைகள் மூலம் தீவிரவாதிகளின் முகாம்கள் அழிக்கப்பட்டன. பொதுவாக ரஃபேல் விமானங்கள் தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. இந்த விமானங்கள் 400 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ஸ்கால்ப் ஏவுகணைகளையும் கொண்டுள்ளது. இந்த ஸ்கால்ப் ஏவுகணைகள் பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்டவை. இந்த ஏவுகணைகள் ஸ்டார்ம் ஷேடோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏவுகணையின் நீளம் 5.1 மீட்டர் மற்றும் விட்டம் 630 மில்லிமீட்டர் ஆகும். 1300 கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணை 250 முதல் 400 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டவை. மேலும் 400 கிலோ வெடிபொருட்களையும் கொண்டு செல்லும் இந்த ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தும் போது பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். இந்த ஏவுகணை ஒன்றின் விலை மட்டும் ரூபாய் 21 கோடி ஆகும். இது இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன், GPS மற்றும் டெரைன் ரெஸ்பான்ஸ் நேவிகேஷன் ஆகியவற்றை பயன்படுத்தி வழிநடத்தப்படுகிறது. இதன் மூலம் இலக்கை தானே அடையாளம் கண்டு துல்லியமாக தாக்க முடியும். எனவேதான் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய விமானப்படை விமானங்கள் இந்திய வான்வெளியில் இருந்தே தாக்குதலை நடத்தியுள்ளது. இதேபோல பாகிஸ்தான் மீதான தாக்குதலில் பிரான்ஸ் நாட்டில் தயாரிப்பான ஹேமர் மற்றும் ஸ்மார்ட் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஹேமர் என்பது ஏவுதள உயரத்தை பொறுத்து 50 முதல் 70 கிலோமீட்டர் வரம்பில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட ஒரு துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஸ்டாண்ட் அப் வெடிமருந்து ஆகும். ஹேர்மன் ஏர்சோல் மாடுலர் என்று அழைக்கப்படுகிறது. இது குறைந்த உயரத்தில் இருந்து தாக்குதல் நடத்தவும் ஆழமான தாக்குதல் நடவடிக்கைகள் என இரண்டிலும் சிறந்து விளங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டில் பிரான்ஸ் விமானப்படை மற்றும் கடற்படை விமான போக்குவரத்து பிரிவில் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் உக்ரைன் நாட்டிற்கும் வழங்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்தியா ஆமர் குண்டுகளை வாங்கியுள்ளது. இது அனைத்து வானிலை நிலைகளிலும் முழுமையாக செயல்படும். இந்த குண்டுகளை டசால்ட், ரஃபேல், மிராஜ் 2000D, F-16 தேஜாஸ் மற்றும் MiG-29 உள்ளிட்ட பல்வேறு போர் விமானங்களில் பயன்படுத்த முடியும். பல்வேறு தேவைகளுக்கு ஆமர் வெடி மருந்துகள் பல்வேறு அளவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த குண்டுகள் 125 கிலோ, 250 கிலோ, 500 கிலோ மற்றும் 1000 கிலோ ஆகிய அளவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த குண்டுகள் மூலம் ஆபரேஷன் சிந்தூரின் போது தீவிரவாதிகளின் 9 முகாம்கள் தாக்கப்பட்டுள்ளன.